வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் அதிகரித்து வரும் மண் கொள்ளை முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பல காலமாக மண் கொள்ளை பாரிய அளவு இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக தாளியடி கடல் நீரை நன்னீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் உட்பட்ட இடத்தில் பல தொன்மண் அண்மை காலத்தில் அகலப்பட்டு வருகின்றது. குறித்த பிரதேசமானது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரியளவு மண்பெட்டிகள் மற்றும் சிறு நாவல் காடுகளை கொண்டதாக காணப்பட்டுள்ளது. இப்பொழுது இப்பிரதேசம் பாரியளவு பள்ளங்கள் மற்றும் குழிகளாகவே காணப்படுகின்றன. ஒரு குறித்த மண் பாபியா கும்பல் நாள்தோறும் பல டிப்பர் மண்களை செம்பியன் பற்று தாளியடி கடல் வீதி வழியாக சட்டத்துக்கு முன்னராக இரவு நேரங்களில் மண் ஏற்றுமதி செய்கின்றது. குறிப்பாக இரவு நேரங்களில் எந்தவித பயமும் இல்லாமல் சட்ட ரீதியாக அகழ்வது போல மண் கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. மண் அகலம் பிரதேசத்தில் இருந்து மருதங்கேடி போலீஸ் நிலையம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆனாலும் இதுவரை இச்சம்பவம் தொடர்பாக எந்தவித சந்தேக நபர்களும் குறித்த பிரதேசத்தில் கைது செய்யப்படவில்லை. பூஜா பூமி என்ற போர்வையில் தொடரும் நில ஆக்கிரமிப்பு. வடக்கு கிழக்கில் தமிழர்கள் தாயகங்கள் பெரும்பான்மை இன சமூகம் இல்லாத இடங்களில் தமிழர்களின் பாரம்பரிய வரலாறு பூஜா பூமி என்ற போர்வையில் அளிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் திருகோணாமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 64ஆம் கட்டை மலையடி பிள்ளையார் ஆலயத்தில் இதற்கு விதிவிலக்கல்ல. தமிழர்களின் நீண்ட வரலாற்றை கொண்ட இப்பகுதியில் சம்பூரில் கணக்கெடுக்கப்பட்ட சுடுமண் சிற்பங்கள் இதற்கான வரலாற்று சான்றுகளாக உள்ள நிலையில் அங்குள்ள ராஜவந்தான் எனும் மலைப்பகுதியில் தற்போது பூஜா பூமி என்ற போர்வையில் பௌத்த விகாரை மற்றும் புத்தர் சிலையை நிறுவி பிள்ளையார் ஆலயத்தில் வழிபட விடாது தடுத்து நிறுத்தியதுடன் அதனை சூழவுள்ள சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்புகளையும் அபகரித்துள்ளனர். குறித்த பௌத்த விகாரையானது பழனி ரத்னசிரி எனும் பிரதான பௌத்த பிக்கு தலைமையில் இடம்பெற்றதுடன் கொட்டியாரம ஸ்ரீ பத்ர தாது ராஜமகா விகாரை எனும் பெயரையும் சூட்டியுள்ளனர். சிங்களவர்களே இல்லாத இடத்தில் இந்த பௌத்த விகாரை இதற்கு எனவும் ஒரு கேள்வி மக்களுக்குள் காணப்படுகின்றது. தமிழர்களின் கண்ணீரையும் தென்னிலங்கை பிரச்சனைகளையும் ஒப்பிட முடியாது வெளியான கருத்து. வடக்கு கிழக்கில் நடந்த இன அழிப்பையும் தென்னிலங்கையில் நடைபெற்ற சம்பவங்களையும் ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில் அவர் கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து எமது உறவுகளை தேடி உள்ளக பொறிமுறை நம்பிக்கை இழந்தவர்களாக சர்வதேச நீதி பொறும் ஊடாகத்தான் நமக்கான தீர்வு கிட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு எத்தனை வருடங்களாக 2025 கடக்கப் போகின்ற நிலையிலும் சர்வதேச பொறிமுறை ஊடாகத்தான் நீதி வேண்டும் என நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். சர்வதேச வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திலும் கூட நாங்கள் சர்வதேச நீதியை கோரித்தான் பாரிய போராட்டமாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்றது. ஆனால் அது இடம்பெற்று இப்போது 66வது கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாவில் காணாமல் ஆக்கப்பட்ட விடிய பரப்பை உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தீர்வு கொடுப்போம் என வெளிவிகார அமைச்சர் முதல் உரையிலே கூறியிருக்கின்றார். இத்தனை வருடங்கள் 2018ஆம் ஆண்டு இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தில் என்கின்ற விடயத்தை இலங்கையில் நியமித்தார்கள். அதற்கான சட்டம் வந்தது 2016ஆம் ஆண்டு. 2017ஆம் ஆண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்படும் இடம்பெற்றது. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியும் இந்த காணாமல் போனோரின் அலுவலகம் உருவாகினார்கள். தற்போது 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்னமும் பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து அவர்கள் தரவுகளை மாத்திரமே பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என கூறியுள்ளார். யாழ் மின் சந்தையில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் வியாபாரிகள் அவதி. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் ஆளுகைக்கு உட்பட்ட மின் சந்தையின் மின்சாரமானது இன்றைய தினம் துண்டிக்கப்பட்டதால் வியாபாரிகளில் மிகுந்த சிரமங்கள் எதிர்நோக்கியுள்ளனர். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் மாநகர சபையினர் மின்சார சபைக்கு மின்சார கட்டணம் செலுத்த தவறியதால் இன்று மதியம் மீன்பிடி சந்தையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் களத்தொழிலாளர்கள் தமது மீன்களை விற்பனை செய்ய எதிர்நோக்கினர்.
இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரியின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த இடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையுடன் தொடர்பு கொண்டு மின்சார இணைப்பை மீளவும் பெற்றுக் கொடுத்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு நல்லூர் திருவிழாவில் அமைக்கப்பட்ட கடைகள் உட்பட பல்வேறு வகையிலும் வருமானம் கிடைத்து மாநகர சபையானது சந்தையின் அடிப்படை வசதிகளை சீர் செய்வதிலும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலும் தவறிழைத்துள்ளதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். ஒடுவில் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திடீர் குழப்பம். ஒடுவில் பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆசன பிரச்சனையால் குழப்ப நிலை உருவாகியுள்ளது. ஒடுவில் பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இணை தலைவருமான வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் இன்று காலை பிரதேச செயல மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒடுவில் பிரதேசத்தில் அபிவிருத்தி, குடிநீர், கல்வி, விவசாயம், சுகாதாரம், சுற்றுச்சூழல், வெள்ள நீர் அபாயம், ஒடுவில் பிரதேசத்தில் அதிகரித்து காணப்படும் போதைப்பொருள் பாவனை போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இக்கலந்துரையாடலில் ஒடுவில் பிரதேச உதவி பிரதேச செயலாளர், பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ், யாழ் மாவட்ட திணைக்களங்களில் அதிகாரிகள், ஒடுவில் பிரதேச திணைக்களங்களின் அதிகாரிகள், ஒடுவில் பிரதேச கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஒடுவில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு வருகை தந்த ஒடுவில் பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷ், தெற்கில் இடம்பெறும் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அந்த பகுதியின் தவிசாளருக்கு மேல் இருக்கையில் ஆசனம் வழங்கப்படுகின்றது. இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சட்டம் தெற்கிற்கு ஒன்று வடக்கிற்கு ஒன்றாக இங்கு இருக்க முடியாது என உரிய ஆசனம் வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன.